திருவள்ளரை அணிக்காக ஃபஸ்ட் பால். ஒரு ஸ்லோயர் பாலுங்க, ஒய்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பாலு எக்ஸ்ட்ராஸுங்க. ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளரை வெர்சஸ் அக்கரைப்பட்டிங்க. டாஸ் வின் பண்ண திருவள்ளரை வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கை தேர்வு பண்ணியிருக்காங்க. 8 ஓவர் கொண்ட மேட்சுங்க. செகண்ட் செமிஃபைனல். முதல் 3 ஓவர் பவர் பிளே. பாலா ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஃபர்ஸ்ட் பால் காலில் பட்டிருக்குங்க. நல்ல ஃபீல்டிங். காலில் பட்டதுக்கு ரன் எதுவும் இல்லை. ஃபுல் டாஸ் பாலுங்க, தூக்கி அடிச்சிருக்காரு. பட் ஆள் இருக்காங்க, கண்டிப்பாக கேட்சுக்கான காலுங்க. விக்கெட்டை இழந்து போகிறாரு பாலா. முதல் விக்கெட்டை இழந்திருக்காங்க அக்கரைப்பட்டி அணி. ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காருங்க கார்த்தி. சூப்பர் பவுலிங்க, அடிச்சிருக்காருங்க. 6ங்க. வந்த ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி அடிச்சிருக்காருங்க நிதிஷ். 6 ரன் கிடைக்கும். நல்ல லென்த்துங்க. ஃபுல் டாஸ் பால் திருப்பியும் அடிச்சிருக்காங்க. பட் கேட்சுக்கான கால். ஸோ ஆள் இருக்காங்க. 2வது ரன்னுக்கான முயற்சி. விக்கெட் கீப்பர்கிட்ட த்ரோங்க, மிஸ்ஃபீல்டுங்க. அதை கரெக்டாக பிடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்லேயே அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான கால். செந்தில் தாங்க போகிறாரு. கேட்ச் பிடிப்பாரான்னு பார்ப்போம். விட்டுருக்காருங்க செந்தில். அவுட்டுங்க. இல்லைங்க, நல்ல த்ரோ, பட் நாட் அவுட்டுங்க. கடைசி பந்து ஆஃப் சைடு தொட்டு விடப்பட்ட பந்து மிஸ்ஃபீல்டுங்க. சிங்கிள். 1 ரன் கிடைக்கும். ஸோ முதல் ஓவர் முடிவில் 11 ரன்னுங்க. ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க அக்கரைப்பட்டி அணி. ஸோ 2வது ஓவர் போட வந்திருக்காரு பிருத்திவ். ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வசந்த்ங்க. முதல் ஓவர் முடிவில் 11 ரன். செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். அற்புதமான பால், கேட்சுங்க. விக்கெட்டை இழந்திருக்காரு வசந்த். ஒரு நல்ல லென்த்து பால். சிங்கிளுக்கான முயற்சி தான், பட் விக்கெட்டுங்க. ஸோ நியூ பேட்ஸ்மேன் திரு ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காருங்க. ஃபுல் டாஸ் பால் கவர் திசையை நோக்கி அடிச்சிருக்காங்க. செந்தில் ஃபீல்டு விட்டுருக்காருங்க. மிஸ்ஃபீல்டில் ஒரு 4 ரன்னுங்க. எக்ஸ்பென்சிவான மிஸ்ஸுங்க. அது கையில் இருந்த பந்தை விட்டுருக்காரு செந்தில். முதல் பந்தே பார்த்தீங்கன்னா 4 அடிச்சிருக்காருங்க நியூ பேட்ஸ்மேன் திரு. முதல் பந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டு. 2வது பால் 4. 3வது பால் என்ன நடக்கும்? நெக்ஸ்ட் பால் நல்ல பால், தரையோட தரையை அடிச்சிருக்காரு. ரன் அவுட்டுக்கான சான்ஸுங்க. விக்கெட் இல்லை, ரன் அவுட்டுக்கான சான்ஸ். நல்ல த்ரோங்க. இப்போ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபைனலை நோக்கி போயிட்டுருக்குங்க. ஒரு அற்புதமாக ஸ்டார்ட் பண்ண மேட்ச்சு. ஆல்ஃபா 36ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டிங்க. ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாலுங்க. சூப்பர் கம்பேக் பாலுங்க பிருத்திவிட்ட இருந்து. இந்த ஓவரை சூப்பராக போட்டிருக்காரு. ஒரு மிஸ்ஃபீல்டில் தான் ஒரு 4 போச்சுங்க. மற்றபடி இது நல்ல ஓவர். ஃபுல் டாஸ் பாலுங்க, மிஸ் பண்ணியிருக்காருங்க. விக்கெட் கீப்பர் பிடிச்சிருந்திருக்க வேண்டிய பால், அதை மிஸ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் பாலுங்க, 2வது ஓவரோட கடைசி பந்து. திரு ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. நல்ல பால் தூக்கி அடிச்சிருக்காங்க. பட் ஆள் இருக்காங்க, கேட்சுக்கான காலுங்க. கேட்ச் இல்லை, 2 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஃபீல்டிங்க, 2 ரன்னுங்க. ஸோ 2 ஓவர் முடிவில் 19 ரன் அடிச்சிருக்காங்க அக்கரைப்பட்டி அணி. நல்ல ஸ்கோரு, 2 விக்கெட்டு. ஸோ 3வது ஓவரோட முதல் பந்து பவர் பிளே. 3 ஓவர் தான். கார்த்தி வந்திருக்காருங்க. ஸ்ட்ரைக்கில் நிதிஷ். ஃபர்ஸ்ட் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் டாட் பால் ஆகுதுங்க.
செகண்ட் பால். ஸ்குவிப் ஷாட்டுக்கான முயற்சி, பட் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 4 ரன் கண்டிப்பாக கிடைக்குங்க. 4ங்க. ஸோ தொட்டு விடுற பாலுக்கு 4 ரன். அற்புதமான ஷாட்டுங்க. கார்த்தி ஒரு ஸ்லோயர் ஒன்று போட்டார். மேட்சை வந்து நம்ம எம்என்எம் ஸ்போர்ட்ஸ் ஒளிபரப்பு பண்ணுறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பால் வைடுங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று வருது. ஸ்கோர் போர்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ரன்னு கூடுதுங்க. அடுத்து வந்து ஷார்ட் பிச் பால் அடிச்சிருக்காங்க. ஃபீல்டிங் இருக்காங்க, சிங்கிள் தான் கிடைக்கும். ஆதவன் நல்லா ஃபீல் பண்ணியிருக்காருங்க. ஸ்ட்ரைக்கில் திரு. ஒரு ஸ்லோயர் பாலுங்க. மறுபடியும் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காங்க. ரன் அவுட்டுக்கான சான்ஸ் இருக்குங்க. அடிப்பாரா? மிஸ்ஸுங்க. ரன் அவுட்டுக்கான சான்ஸுங்க. கடைசி 2 பால். ஸ்ட்ரைக்கில் நிதிஷ். 3வது ஓவர் பவர் பிளேயோட கடைசி 2 பால். பெரிய ஷாட்டு கிடைக்குமான்னு பார்ப்போம். இல்லைங்க, நல்ல பாலுங்க. ஆஃப் சைடு அடிக்க ட்ரை பண்ணாங்க, பட் 1 ரன். ஏன்னா பால் போடும்போது போகிறேன். ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் போக முடியாதுங்க. ஃபிளிப் ஷாட்டு, பட் கால்லே அடிச்சிருக்காரு. இன்சைட் அடிச்சு பட்டு ரன் எதுவும் இல்லை. 3 ஓவர் முடிவில் அணி. ஸோ 4வது ஓவர் போட வந்திருக்காரு பிருத்தி. ஸ்ட்ரைக்கில் வந்து திருங்க. 3 ஓவர் முடிவில் 26 ரன் அடிச்சிருக்காங்க. பவர் பிளே முடிந்தது. இன்னும் 5 ஓவர் இருக்குங்க பேலன்ஸ். ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடு அடிச்சிருக்காரு, பட் ஃபீல்டர் இருக்காங்க. 1 ரன் கிடைக்குங்க. ஸ்ட்ரைக்கில் நிதிஷ். செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பால். ஸ்ட்ரைட்லி அடிச்சிருக்காரு, பட் ஆள் இருக்காங்க. நல்ல ஃபீல்டிங்க. ஸோ ஸ்ட்ரைக்கை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணுறாங்க அக்கரைப்பட்டி அணி. திருவான் ஸ்ட்ரைக். பெரிய ஷாட்டுக்கான தேடல், பட் கேட்சுக்கான கால். கேட்ச் பிடிப்பாங்களான்னு பார்ப்போம். கேட்சை விட்டுருக்காருங்க. பெரிய மிஸ்ஸுங்க. கேட்ச் மிஸ்ஸு. ஓவர் ரன் அவுட்டு மிஸ்ஸு. அடுத்த பந்து ஃபுல் டாஸ் பால். நல்லா அடிச்சிருக்காருங்க கவர்ஸில். மிஸ் ஃபீல்டுங்க. 4ங்க. நல்ல ஷாட்டு. பொறுமையாக ஸ்ட்ரைக்கை நல்லா ரொட்டேட் பண்ணுறாங்க. ஒரு ஓவருக்கு மினிமம் 10 ரன்னுக்கு விளாட்றாங்க. அற்புதமான பேட்டிங் அக்கரைப்பட்டி அணிகிட்ட இருந்து. பட் சிங்கிள் தான் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓவர் 10 ரன் வந்துடும். நெக்ஸ்ட் பாலுங்க, லாஸ்ட் பால். ஒரு அற்புதமான 4. மறுபடியும் ஃபுல் டாஸ் தூக்கி அடிச்சிருக்காங்க. கேட்சுக்கான கால். நல்லா பிடிச்சிருக்காருங்க பவுலரே. காட்டன் போல்டுங்க. ஸோ நிதிஷ் தனது விக்கெட்டை இழந்துட்டு போகிறாருங்க. அற்புதமான 4க்கு அப்புறமேட்டு ஒரு நல்ல கம்பேக் பிருத்திவிக்கிட்ட இருந்து. விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. லாஸ்ட் பால் ஷார்ட் பிச் பாலுங்க. விக்கெட்டுங்க. அவுட்டு கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். ஓவர் முடிஞ்சுங்க. 4 ஓவர் முடிவில் 33 ரன்னுங்க. 4 ஓவர் முடிவில் 33ங்க. லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டுக்கான தேடல். அது விக்கெட்டா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து. ஸோ அடுத்த ஓவர் போட வந்திருக்காரு சுரேஷுங்க. ஸ்ட்ரைக்கில் திரு. விக்கெட் கீப்பர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆதவன் வந்திருக்காரு. முதல் பந்து நல்ல ஸ்லோ பாலு.
அற்புதமான ஒரு பிக்குங்க. சார் இந்த ஷாட்டில் வந்து பவரே இல்லைங்க, பாலை பார்த்து தொட்டு தாங்க விட்டார் திரு. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 5வது ஓவரோட முதல் பந்தை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், தொட்டு தாங்க விட்டார், பவரே கொடுக்கலங்க பேட்டில் இருந்து. இருந்தாலும் 6. செகண்ட் பால் அதே திசையை நோக்கி அடிக்கப்பட்ட பந்துங்க, 2வது 6ங்க. ஸோ திரு அலட்டிக்காம அடிக்கிறாரு, 6ன்னு தான் சொல்லணும். திரு ஆன் ஃபயர். ஸோ முதல் 2 பாலில் 2 6, ஹாட்ரிக் 6 கிடைக்குமான்னு பார்ப்போம். ஸோ மீண்டும் 6 அடித்த பாலே வந்திருக்குங்க. பால் சேஞ்ச் பண்ணாங்க. முதல் 2 பால் 2 6, ஹாட்ரிக் 6 அடிப்பாரா திரு? மறுபடியும் அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான கால், கேட்ச் மிஸ்ஸுங்க. கேட்ச் மிஸ் ஆகி 4 ரன்னுங்க. இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவர் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. 3 பாலில் 16 ரன் வந்திருக்கு. மேட்சை மாத்திர ஓவராக இருக்குங்க. அது அலட்டிக்காமல் அடிக்கிறாருங்க ஷாட்டு திரு. நல்ல பேட்டிங் ஸ்கில்லுங்க. ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ முதல் 3 பாலை எக்ஸ்பென்சிவாக போட்டிருக்காருங்க சுரேஷ். கம்பேக் பண்ணுவாரான்னு பார்ப்போம். ஸோ லெக் சைடு எல்லாத்தையுமே தூக்கி நிறுத்தியிருக்காங்க பவுண்டரி லைன்ட்ட. அடுத்த பந்து அடிச்சிருக்காரு, பட் சரியாக மீட் ஆகலன்னு தான் சொல்லணும். 2 ரன்னுக்கான மிஸ் ஃபீல்டுங்க, 4ங்க. 5வது ஓவர் அவங்க கணக்குக்காக எடுத்திருக்காங்க. 4 பாலில் 2 6, 2 4. நல்ல ஷாட்டுங்க. லாஸ்ட் 2 பால் 20 ரன் வந்திருக்கு. பவுலர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு இந்த ஓவர். ஐந்தாவது பால். ஆனால் கிரவுண்ட் ஆடுங்க, கிரவுண்ட் ஆடுங்க. ஸோ நியூ பேட்ஸ்மேன் விஜய் வந்திருக்காரு. ஸோ நல்ல எக்ஸ்பென்சிவ் ஓவராக இருந்தாலும் ஸோ இந்த ஓவர் ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சிவ் ஓவராக இருந்ததுங்க, 20 ஓவர். பட் செட்டில்டு பேட்ஸ்மேன் திரு வந்து லாஸ்ட் பால் விக்கெட் கீப்பட்ட ஒரு அற்புதமான கேட்சோட வெளியேறினார். லாஸ்ட் பாலுங்க, விஜய் ஆன் ஸ்ட்ரைக். ஆஃப் சைடு இல்லைங்க, பவுலர் கைக்கு அடிச்சிருக்காங்க. மிஸ் ஃபீல்டுங்க, 1 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஓவருங்க, 21 ரன்னுங்க 5வது ஓவரில். 5 ஓவர் முடிவில் 54 ரன்னுங்க திரு அக்கரைப்பட்டி அணி. ஸோ நியூ பவுலர் விஜய் வந்திருக்காரு. களத்திலையும் நியூ பேட்ஸ்மேன் விஜய். முதல் பந்து ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு. செந்தில் கிட்ட போய் பிடிப்பாரான்னு பார்ப்போம். நல்ல ஃபீல்டிங், நல்ல ஸ்டாப். 1 ரன் மட்டுமே கிடைக்கும். செகண்ட் பால். போல்டுங்க, நல்ல பாலுங்க, அற்புதமான பால். எல்லாருமே மிடில் ஸ்ட்ரைக்கை நோக்கி போடுறதுனால அம்பேர் வந்து இப்போ களத்துக்குள்ள வர வேண்டிய கட்டாயம். ஸோ லாஸ்ட் பால் அற்புதமான விக்கெட் பார்த்தோம். நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த், நல்ல பாலுங்க. பாலுங்க, சொல்லி எடுத்திருக்காருங்க போல்டு. பவுலர் விஜய் சொல்லி எடுத்திருக்காருங்க. வந்த 2வது பாலே விக்கெட்டை இழந்துட்டு போகிறாரு அரவிந்த். ஸ்கோர் போர்டில் ஸ்கோர் எதுவும் ஏறலைங்க. பேட்ஸ்மேன் வினோத் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். இந்த ஓவர் அற்புதமான ஓவர், 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க. பெரிய ஷாட்டுக்கான தேடல். முதல் பந்து 6ங்க, கரெக்டாக மீட் பண்ணியிருக்காருங்க ஃபர்ஸ்ட் பாலு.
வினோத் அவரோட பேட்லேருந்து முதல் பந்தே 6 அடிச்சிருக்காருங்க. அவர் வந்த முதல் பாலே 6ங்க. லாஸ்ட் பாலுங்க. பாலை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. விஜய் வெர்சஸ் வினோத். வி ஆஃப் சைடு அற்புதமாக அடிச்சிருக்காங்க. 2 ரன்னுக்கான காலுங்க. பட் ஃபீல்டர் வந்துட்டார். சிங்கிள் தான் கிடைக்கும். கரெக்டாக எடுத்திருக்காங்க. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 62. நியூ பவுலர் பிரபு வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் வினோத்துங்க. ஃபஸ்ட்டு பால். வாவ், சூப்பர் பாலுங்க. ஒய்டு கொடுத்துருக்காருங்க. அம்பேர் ஒய்டு கொடுத்துருக்காரு. எந்தவித ஒரு கலக்கமும் இல்லாமல் ஒய்டு. ஆர்குமெண்ட் பண்ணாதனாலே வேலைக்கு ஆகாது. ஆர்குமெண்ட் பண்ண விட்றாங்க கேட்டேன். முதல் பால் ரீங்க. ஒய்டு கொடுத்துருந்தாரு ஃபஸ்ட்டு பாலு. வாவ், அற்புதமான பாருங்க. ஒரு மிஸ்ஃபீல்டு. ஒரு ரன்னுங்க. பைஸில் ஒரு ரன் கிடச்சிருக்கு. கேமராமேன் இன்னைக்கு கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் இருக்காரு. எப்பயுமே தூக்கிட்டு வந்துடுவார் பின்னாடி. ஸோ செகண்ட் பால். விஜய் லைனில். ஸ்ட்ரைக்கில் விஜய் இருக்காருங்க. ஷார்ட் பிச் பால் அடிச்சிருக்காருங்க. லெக் சைடு ஸ்கொயர் லைக்கை நோக்கி சென்றிருக்கு. மிஸ்ஃபீல்டு. பட் ஒரு ரன் மட்டும்தான் பிருத்திவி கிட்ட இருந்து. ஸோ வினோத் வந்திருக்காருங்க. லாஸ்ட் ஓவர் அற்புதமான 6 அடிச்சார். ஜெய் பாலில் 3வது பால். ஒய்டு கேட்டிருக்காங்க. பட் ஒய்டு கொடுக்கலங்க. பால். ஷார்ட் பிச் பால் அடிச்சிருக்காங்க. கரெக்டாக மீட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 6 ரன் கிடைக்குங்க. 6ங்க. 6 மனமே 6 போயிருக்குங்க. வினோத்தோட பேட்லேருந்து 2வது 6 பார்த்துருக்கோம். ஸோ பால் அவுட் ஆஃப் த பார்க் போயிருக்கு. வேறு பால் தேடுவாங்க. அடுத்த பால் கொடுத்துட்டாங்கங்க. இந்த ஸ்கோர் வந்துருச்சு. இந்த ஓவரில் 8 ரன் வந்திருக்கு. இந்த 2 பால் இருக்குது. மறுபடியும் தூக்கி விட்டுருக்காரு. ஆதவன்கிட்ட கேட்சான்னு பார்ப்போம். கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. ஆதவன் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. ஸோ வினோத் ஒரு 6க்கு அப்புறமேட்டு விக்கெட் இழந்துட்டு களத்தை விட்டு வெளியே போகிறாருங்க. ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஹரி ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு. பிரபுவோட கடைசி பால். 7வது ஓவரோட கடைசி பந்து. லெக் சைடு அடிச்சிருக்காருங்க. பட் சிங்கிள் கிடைக்கும். நல்ல ஃபீல்டிங். ஸோ 7 ஓவர் முடிவில் 72 ரன். ஃபஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவரை போட வந்திருக்காரு விஜய். ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரி. ஏய் 72 ரன்னுங்க 7 ஓவரில். நல்ல ஸ்கோருங்க. இந்த ஓவர் ஒரு பெரிய ஸ்கோராக இருக்குமான்னு பார்ப்போம். ஷார்ட் பிச் பால் ஆஃப் சைடு அடிச்சிருக்காங்க. 2 ரன்னுக்கான கால். 2வது ரன் ஓடுவாங்களான்னு பார்ப்போம். இல்லைங்க, 1 ரன் தான். சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு விஜய். விஜய் வெர்சஸ் விஜய்ங்க. இன்னும் 5 பால் இருக்குது. பெரிய ஸ்கோரை நோக்கி போவாங்களான்னு பார்ப்போம் இந்த ஓவர். டாட் பாலுங்க. இன்னும் 4 பால் இருக்குது. ஸோ அக்கரைப்பட்டி அணி வந்து பார்த்திங்கன்னா ஓவருக்கு 10ன்ற ரன் ரேட்டில் சூப்பராக ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு போயிருக்காங்க. சிங்கிள் நல்லா ரொட்டேட் பண்ணாங்க. ஓவருக்கு ஒரு 4 இல்லைன்னா ஒரு 6ங்க வந்துக்கிட்டே இருந்தது. தேர்ட் பால் அடிச்சிருக்காருங்க. லெக் சைடு ஃபீல்டர் இருக்காரு. மிஸ் ஃபீல்டுங்க. 4 ரன்னுங்க. மிஸ் ஃபீல்டுங்க. ஓகே போதும். ஸோ 3வது பால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் 4 அடிச்சிருக்காரு.
ஸ்டேடியம் மேலே ஒரு புறா பேசுங்க. 7 ரன் வந்திருக்குங்க. இன்னும் 3 பால் இருக்கு. ஆஃப் சைடு போடப்பட்ட பந்த லெக் சைடு தூக்கி அடிச்சிருக்காருங்க. 6 ரன் கிடைக்குமா? இல்லைங்க, 4ங்க. அற்புதமான 4ங்க. தொடர்ந்து 2 4 அடிச்சிருக்காரு விஜய். 81 ரன் வந்திருக்கு. பெரிய ஸ்கோரை நோக்கி போயிட்டாங்கங்க அக்கரைப்பட்டி அணி. ரெண்டு 4 அடிச்சிருக்காருங்க விஜய். ஹார்ட்ரிக் 4 வருமா? ஃபுல் டாஸ் பால் ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு. பட் ஃபீல்டர் இருக்காங்க. நல்ல ஃபீல்டிங்க. சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். ஸோ இந்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரன் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் பால் 2வது இன்னிங்ஸோட கடைசி பந்து. ஹரி ஸ்ட்ரைக்கில் விஜய் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒய்டு கேட்குறாங்க, பட் ஒய்டு கொடுக்கலங்க. ஓவர் முடிஞ்சுங்க. 8 ஓவர் முடிவில் 82 ரன் அடிச்சிருக்காங்க. திருவள்ளரை அணி 83 அடித்தால் வெற்றிங்க. என்ன பண்ணலாம்? போயிருக்குங்க. $83. அண்ணா உங்கள் பேர் கார்த்தியானே? இப்போ திருவள்ளரை அணி வந்து பார்த்தீங்கன்னா 83 ரன் இலக்கை நோக்கி களத்தில் இறங்கியிருக்காங்க. முதல் பந்தை போட வந்திருக்காரு பாலா. ஃபர்ஸ்ட் பால் அற்புதமான பாலுங்க. செம்ம பாலுங்க. பெரிய ஷாட்டுக்கான தேடல் தானுங்க கார்த்திகிட்ட இருந்து. நான் ஸ்ட்ரைக்கர் எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபு இருக்காரு. செகண்ட் பால் ஆஃப் சைடு நல்லா அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக 4 ரன் கிடைக்கும். 4ங்க. நல்ல சாப்பிடுச்சு பால். நல்ல ஷாட்டுங்க. ஆஃப் சைடு இல்லை பலார்னு அடிச்சாருங்க. 4 ரன் கிடச்சிது. நெக்ஸ்ட் தலைமுறைக்கான அணின்னு கூட சொல்லாங்க அந்த அக்கரைப்பட்ட அணியை. மறுபடியும் ஷார்ட் பால் அதை மிஸ் பண்ணியிருக்காரு இந்த முறை. ஸோ ஓவருக்கு 10 ரன் அடிக்கணும். 4வது பால் லெக் சைடு போட்டிருக்காரு. அடிச்சிருக்காருங்க. கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காருங்க ஃபீல்டரு. 4 ரன் கண்டிப்பாக கிடைக்குங்க. 4. ஸோ முதல் பால் டாட், அடுத்த பால் 4, அடுத்த பால் டாட், அதுக்கு அடுத்த பால் 4ங்க. 8 ரன் வந்திருக்கு. கார்த்தி பேட்டில் இருந்து நல்லா டைம் பண்ணி அடிச்சாருங்க அந்த பாலை ஃபைன் லெக் மேலே. பட் ஃபீல்டர் இருந்தார். கேட்சை மிஸ் பண்ணியிருக்காருங்க. கேட்ச் தான் இது ஆக்சுவலாக. தம்பி நல்லா விளையாடியாயோ, குடியா பாலை விடாதயா. ஸோ 5வது பால் நல்ல ஸ்டார்ட்டுன்னு சொல்கிறாங்க. நல்ல ஸ்டார்ட்டுன்னு சொல்லலாம் திருவள்ளரை அணிக்கு. பாலா நல்லா போட்டிருக்காரு. 5th பால் இறங்கி அடிச்சிருக்காருங்க. ஆஃப் சைடு. ரன் அவுட்டுக்கான சான்ஸுங்க கிடைக்குமா? இல்லைங்க. நல்ல ஸ்டாப். 1 ரன். ஸோ ஸ்ட்ரைக்குள்ளே வந்திருக்காரு பிரபு. அதிரடி பேட்ஸ்மேன் பிரபு. ஸோ ஆஃப் சைடு ஃபீல்டரை ஏற்றி போட்டிருக்காங்க லாங் ஆஃப் மேலே. லாங் ஆஃப் மற்றும் லாங் ஆனில் ஃபீல்டர்ஸ் பவுண்ட்ரி
எல்லை கிட்ட நிற்கிறாங்க. ஸோ பவர் பிளே அப்படின்றனால பார்த்தீங்கன்னா 2 ஃபீல்டர் மட்டும்தான் 30 யார்ட் சர்க்கிள் மேலே நிற்க முடியும். முதல் ஓவரோட கடைசி பால் ஸ்லாட்டில் போட்டிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. கேட்சுக்கான கால், ஃபீல்டர் வந்துட்டாருங்க. கேட்சான்னு பார்ப்போம். அற்புதமான விக்கெட்டை இழந்து முதல் பந்திலேயே வெளியேறாரு பிரபு. ஸோ நல்ல கம்பேக் பாலாட்ட இருந்து நல்ல கேட்சுங்க. 9 ரன்னுக்கு ஃபஸ்ட்டு ஓவர் முடியுதுங்க. வந்தோடனே 6 தான் அடிக்கணும். ஸோ செகண்ட் ஓவர் போட வந்திருக்காரு நிதிஷ். ஸ்ட்ரைக்கில் மீண்டும் கார்த்தி. லாஸ்ட் ஓவரில் ஒரு 2 4 அடிச்சாருங்க. லெக் சைடு அடிச்சிருக்காங்க, பட் மிஸ்ஃபீல்டுங்க. 1 ரன்னுங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் வந்து ஆதவன் வந்திருக்காரு. முதல் ஓவரில் 9 ரன்னுக்கு 1 விக்கெட்டுங்க. செகண்ட் பால் நல்ல பாலுங்க, நல்ல ஷாட்டு. ஃபீல்டர் இருக்காரு, மிஸ்ஃபீல்டுங்க. மிஸ்ஃபீல்டு, ரன் அவுட்டுக்கான சான்ஸுங்க. ஸோ மிட் ஆஃப் மேலே நின்று நல்லா த்ரோ பண்ணார் பாலா, பட் மிஸ் த்ரோ. நல்ல ரன் அவுட்டுக்கான சான்ஸ். ப்ரெஷரில் இருக்காங்க பேட்ஸ்மேன், இதுலேருந்தே நல்லா தெரியுது. சிங்கிள் ரொட்டேட் பண்ண சிரமப்படுறாங்க. சூப்பர் பாலுங்க, நல்ல பால், டாட்டுங்க. ஸோ இளம் வீரர்களை கொண்டு அக்கரைப்பட்டி அணி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. 82 ரன் அடித்தாங்க பேட்டிங்கில். திரு சூப்பராக 5வது ஓவரில் ஒரு 20 ரன். அதுதான் மேட்சோட டர்னிங் ஓவராக இருந்தது. ஸ்கோர் போர்ட் ப்ரெஷரை குறைச்சாருன்னு சொல்லலாம் திரு. இப்போ ஆதவன் ஸ்ட்ரைக்கில் அடிச்சிருக்காருங்க. ஆள் இருக்காங்க, பட் 1 ரன் தான் கிடைக்கும். லெக் சைடு நல்லா தூக்கி அடிக்கப்பட்ட பந்துங்க, 1 ரன் தான் கிடைக்கும். 4 பேர் தாண்டி போது வரிசையில் இருக்கிறாங்க 4 பேரும். ஸோ நல்ல ஓவர் போட்டிருக்காருங்க நிதிஷ். இந்த ஓவரில் 2 ரன்னு 1 விக்கெட்டு கான தேடல் இருக்குது. பார்ப்போம். மறுபடியும் ஆஃப் சைடு போட்ட பந்து கார்த்தி அற்புதமாக அடிச்சிருக்காரு. அவரோட 3வது 4ன்னு சொல்லலாம். அரவிந்த் ரமேஷ் அதெல்லாம் பேசாது ரமேஷ். ஸோ லாஸ்ட் பால் ஒரு அற்புதமான 4 பார்த்தோம். 2வது ஓவரோட கடைசி பால் நிதிஷ்டருந்து ஷார்ட் பிச் பால். மறுபடியும் தொட்டு விட்டுருக்காரு, பட் ஃபீல்டர் இருக்காரு. 1 ரன் கிடைக்குங்க. நல்ல ஓவர். 2 ஓவர் முடிவில் 16 ரன் அடிச்சிருக்காங்க. அது ஓவரை போட வந்திருக்காரு திரு. ஸ்ட்ரைக்கில் கார்த்திங்க. கார்த்தி பேட்லேருந்து இது வரைக்கும் 3 4 வந்திருக்கு. 3வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். வாவ், அற்புதமான பாலுங்க. வைடு கிளைம் பண்ணுறாங்க, பட் அம்பையர் வைடு கொடுக்கல. செகண்ட் பால் ஆப்ஷன் நல்லா தூக்கி அடிச்சிருக்காருங்க. 4 ரன்னுக்கான தேடல். 4 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். கண்டிப்பாக கிடைக்கும். 4 ரன்னுங்க. கார்த்தி ஒரு அற்புதமான ஷாட்டுங்க. கவர் திசையில் ஒரு 4 ரன்னு. தேர்ட் பால் லெக் சைடு அடிச்சிருக்காருங்க. ஆள் இல்லைங்க. கண்டிப்பாக 4 ரன் கிடைக்குங்க. முதல் 2 பாலுமே பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும் கார்த்திகிட்ட இருந்து. பவர் பிளேவை நல்லா யூஸ் பண்ணியிருக்காருங்க கார்த்தி. ஸோ
ஸோ திருவோட பாலை வந்து த்ரோன்னு கிளைம் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் கார்த்தி. ஸோ அம்பையர்ஸ் வந்து இப்போ செக் பண்ணிடுவாங்க. தேர்ட் பால் வைடுங்க, வைடு கொடுத்துருக்காங்க. ஹலோ திரு மார்னிங் மார்னிங் நான் சொல்லுவேன். நல்ல பாலுங்க. அம்பையர் கால் அவுட்டுங்க. சூப்பர் பாலுங்க. கார்த்தி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 போர் அடித்தாலும் கார்த்தி தனது விக்கெட்டை இழந்துட்டாருங்க. திரு அற்புதமான ஒரு ஆஃப் சைடு போடப்பட்ட பந்து ஒரு லென்த்தில் கீப்பர் அற்புதமாக கேட்ச் பிடிச்சார் ஒத்த கையில். ஸோ விக்கெட் இழக்கிறாங்க திருவள்ளுவர். 2வது விக்கெட் இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் விஜய் களத்துக்குள்ளே வராருங்க. விஜய் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் களத்தில் வராரு. 9 ரன் போயிருக்கு. கட் பண்ணி ஸோ லாஸ்ட் பாலுங்க. இந்த ஓவரில் 9 ரன் மட்டும்தான் வந்திருக்கு. ஸ்லோயர் பால் ட்ரை பண்ணாரு, பட் ஒய்டுங்க. பேட்டில் பட்டிருந்தா கண்டிப்பாக 6 ரன் கிடச்சிருக்குங்க. பேட்ஸ்மேன் ஆஃப் சைடு அதிகமாக ஏறி விளையாடுறதுனால தான் அவரால் இந்த பாலை மீட் பண்ண முடியல பேட்டில். ஸோ பவர் பிளேயோட லாஸ்ட் பால் பெரிய ஷாட்டுக்கான தேடலுங்க. தூக்கி அடிச்சிருக்காரு, பட் ஆள் இருக்காங்க. 6 ஆகுமா? 6ங்க. 6 இல்லைங்க, 4ங்க. இந்த ஓவரில் 3 4ங்க, 2 எக்ஸ்ட்ராஸுங்க. 14 ரன் வந்திருக்கு இந்த ஓவரில். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 28ங்க. 29. லாஸ்ட் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாற்றம். 2 வைடு போட்டிருக்காரு, பட் 1 வைடு தான் லெக் அம்பையர் கவுண்ட் எடுத்துக்கிட்டனால இன்னும் 1 பால் போடணும். 29 ரன் வந்திருக்கு. லாஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் மீண்டும் விஜய் அடிச்சிருக்காருங்க. சிங்கிள் கிடைக்குமான்னு பார்ப்போம். இல்லை, நல்ல ஃபீல்டிங், ரன் எதுவும் இல்லை. அற்புதமாக ஓவரை முடிச்சிருக்காங்க. 3 ஓவர் முடிவில் 29 ரன்னுங்க. 3 ஓவர் முடிவில் 30 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நித்தீஷ் வந்திருக்காரு பவுலிங் போட. ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவன். இன்னும் 5 ஓவரில் ஸோ 4வது ஓவரை போட வந்திருக்காரு நித்தீஷ். ஸ்ட்ரைக்கில் ஆதவன். முதல் பந்து ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து மிஸ் பண்ணியிருக்காருங்க. பெரிய ஷாட்டுக்கான தேடல்னு சொல்லலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா 29 பாலில் 53 ரன் அடித்தா திருவள்ளுவர் அணி வெற்றி பெறுவாங்க. அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம் அக்கரைப்பட்டி அணி. செகண்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க லெக் சைடு, பட் ஆள் இருக்காங்க. 2 ரன்னுக்கான தேடல் இருக்குமா? மிஸ் ஃபீல்டுங்க. நல்லா பிடிச்சிருக்காருங்க, பட் ஃபீல்டரு 2 ரன் ஓடி இருக்காங்க. இந்த 4 பால் இருக்கு. பேட்ஸ்மேன் அதை யூஸ் பண்ணுவாரான்னு பார்ப்போம். தேர்ட் பால் அடிச்சிருக்காருங்க. தரையோட தரையா 2 ரன்னுக்கான கால். 2வது ரன் ஓடுவாங்களான்னு பார்ப்போம். லாங்கில் தான் இருக்குது. 2வது ரன் ஓடலைங்க. விஜய் ஓடலை. ஸோ விஜய் மீண்டும் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. 4வது பால். 3 பாலுக்கு 3 ரன் வந்திருக்கு. அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட்டில். செம்ம ஷாட்டுங்க. 6ங்க. ஸ்லாட்டில் போட்டால் நான் தூக்கி தான் அடிப்பேன்னு அடிச்சிருக்காரு விஜய். நல்ல ஒரு அடி. ஸோ ப்ரெஷரை குறைச்சிருக்காருங்க விஜய். இந்த 3 பால் இருக்குது. அடிக்கிறது 2 திசை தான். இல்லை பாஸ், அவன் பால் வந்து கரெக்டாக 5th பால் லாஸ்ட் பால் ஒரு அற்புதமான 6 பார்த்தோம்.
மீண்டும் அடிச்சிருக்காருங்க லெக் சைடு. 2 ரன்னுக்கான கால் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஒரு மிஸ்ஃபீல்டு 4ங்க. 2 பேர் கோட்டை விட்டுருக்காங்க. இந்த பாலை கைக்கு வந்த பாலை விட்டுருக்காங்கங்க. ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. விஜய் ஒரு 6 ஒரு 4 அடித்து 10 ரன் அடித்து கொடுத்துருக்காரு. நல்ல பால். மிஸ்ஃபீல்டுனால ஒரு 3 ரன் எக்ஸ்ட்ரா போயிருக்குங்க. லாஸ்ட் பாலுங்க. ஃபீல்டரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸ்கொயர் லெக்லேருந்து. அடுத்த பந்து ஃபுல் டாஸ் பால் அடிச்சிருக்காரு. மீட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். பட் ஃபீல்டர் இருக்காங்க. மிஸ்ஃபீல்டுங்க. மறுபடியும் மிஸ்ஃபீல்டுங்க. ஃபீல்டிங் ரொம்ப சுமாராக இருக்குது அக்கரைப்பட்டி அணிக்கிட்ட. 4 ஓவரில் 45 ரன்னுங்க ஸ்கோர் வந்துருச்சு. இதான் மேட்ச் ஓவர் தான். ஸோ 5வது ஓவர் போட வந்திருக்காரு வினோத் ஸ்ட்ரைக்கில். ஆதவன் ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஒரு ஸ்குயிப் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணி மிஸ் பண்ணியிருக்காரு ஆதவன். செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுக்கு மீட் பண்ணியிருக்காருங்க. 6 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். தென்னை மரத்துக்கே போயிருக்குங்க. நல்ல ஷாட். 51 அடிச்சிருக்காங்க. முதல் பால் நல்ல பால் போட்டார். 2வது பால் தூக்கி 6ங்க. லூஸ் பாலை விட மாட்டேன்றாங்க திருவள்ளரை அணி. கிடைச்சா நட்டுன்னு அடிச்சிடுறாங்க. தேர்ட் பால் மறுபடியும் லூஸ் பாலை தூக்கி அடிச்சிருக்காருங்க. 6ங்க. தொடர்ந்து 2 6ங்க. 12 ரன் வந்தது. 3 பால்ல 12 ரன். ரெண்டு பாலுக்கு 2 6 ஹார்ட் கிக்ஸ் வருமானு பார்ப்போம். ஆதவன் பேட்ல இருந்து சுமாரான ஓவருங்க அது. மறுபடியும் அடிக்க ட்ரை பண்ணாரு. பேட்ல எட்ஜில் பட்டிருக்கு. 1 ரன் கிடைக்குமா? இல்லைங்க, லெக்கு தான் சொல்லியிருக்காங்க. பேட்டுங்க. பெரிய ஓவர் அமைஞ்சிருக்கு. ஓ நோ பால் வாங்க. எப்படி நோ பால் ஆகும்? எப்படி நோ பால் ஆகும்? ஆசிம், நோ பால் எப்படி ஆகும்? ஏய், அதை நம்ம சொல்லக்கூடாது மேஸ். ஓகே ஓகே ஓகே, தெரிஞ்சுக்கலாங்க. ஃப்ரீ கெட்டு யூஸ் பண்ணுவாரான்னு பார்ப்போம். விஜய் ஃபுல் டாஸ் பால் மீட் பண்ணியிருக்காருங்க. இந்த முறையும் ஒரு கேட்ச் மிஸ்ஸுங்க. 4 ரன்னுங்க. இந்த ஓவர் பெரிய ஓவராக அமைஞ்சிருக்கு திருவள்ளரை அணிக்கு. ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இதே 5வது ஓவரில் தான் 20 ரன் அடித்தார் திரு. அதே மாதிரி 5வது ஓவர் மேட்ச் மாறி இருக்கு. தற்போது வரை பார்த்தீங்கன்னா 18 ரன் வந்திருக்கு. ஃப்ரீ கெட் அற்புதமாக யூஸ் பண்ணியிருக்காருங்க விஜய். லாஸ்ட் பால் 6 அடிச்சிருக்காருங்க. 6ங்க. இந்த ஓவர் பெரிய ஓவர். 24 ரன் வந்திருக்குங்க. 69 ரன் 4 ஓவரில். 5வது ஓவரில் பாலா வந்திருக்காரு. அடிச்சிருக்காருங்க லெக் சைடு. 2 ரன்னுக்கான கால் மிஸ் பண்ணலை. நல்ல ஃபீல்டிங். 17 பாலுக்கு 13 ரன் அடித்தா திருவள்ளரை அணி வெற்றி. ஸோ லாஸ்ட் ஓவர் 24 ரன்னு பார்த்தவங்க. 2 6 ஆதவன் அடித்தார். ஒரு ஃப்ரீ கெட்டை அற்புதமாக யூஸ் பண்ணி ஒரு 4, அடுத்த பால் 6 விஜய் அடித்தார். நல்ல பேட்டிங்க. 2 பேர் நல்ல பார்ட்னர்ஷிப். செகண்ட் பால் அடிச்சிருக்காரா? ஆமாங்க. பட் கேட்சுக்கான கால். கேட்ச் மிஸ்ஸுங்க பாலாட்டிருந்து. ஸோ சூரியன் ஒளி கண்ணில் பட்டனால பாலா அந்த கேட்சை கேரி பண்ண முடியலன்னு தான் சொல்லணும்.
16 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். 12 அடித்தால் வெற்றி. 2 பெரிய ஷாட்டுங்க. ஆதவன் லாஸ்ட் ஓவரில் அற்புதமாக அடித்தார். இந்த ஓவர் அது கண்டினியூ ஆகுமான்னு பார்ப்போம். ஸோ ஃபீல்டர் சைட்லேருந்து சத்தமே வரல. அடிச்சிருக்காருங்க. லூஸ் பால் அற்புதமாக தூக்கி அடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆதவன்கிட்ட நல்ல பேட்டிங்க. இன்னும் 6 ரன் அடித்தால் வெற்றி. 5 பாலுக்கு. இந்த ஓவரே மேட்ச் முடியுமான்னு பார்ப்போம். ஒன் ஹிட் அவே. அடிச்சிருக்காரா? லெக் சைடு அடிச்சிருக்காருங்க. தரையா நல்ல ஃபீல்டிங். வசந்திட்ட இருந்து சிங்கிள். ஸோ 14 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். நல்லா செட்டில்டுங்க 2 பேட்ஸ்மேனும். ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி ஆடுறாங்க. அற்புதமான பேட்டிங் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. இறங்கி அடிக்க ட்ரை பண்ணார். வைடு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ரன்னுங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்த ஒரு ஆரவாரம் அக்கரைப்பட்டி அணிக்கிட்ட இல்லை. ஏன்னா தோல்வியின் விளிம்புக்கு போயிட்டாங்க. 14 பாலில் 4 ரன் மட்டும்தான் அடிக்கணும். அடிப்பாங்களான்னு பார்ப்போம். பெரிய ஷாட்டுக்கான தேடல். பட் டாட் பாலுங்க. 13 பாலுக்கு 5 ரன்னுங்க. பெரிய ஹிட் அடித்து முடிப்பாரான்னு பார்ப்போம். விஜய் அடிச்சிருக்காருங்க. 6ங்க. மேட்ச் இத்துடன் நிறைவடைந்தது. 4 ஓவர்லேயே டார்கெட்டை முடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். 5வது ஓவர்லேயே அற்புதமான பேட்டிங்க திருவள்ளரை அணிக்கிட்ட விஜய் அற்புதமாக விளையாண்டார். ஆதவன் அதை விட அற்புதமாக விளையாண்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு விக்கெட் மட்டுமே இழந்து 85 ரன் அடித்து வெற்றியை பெற்றிருக்காங்க.